எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான கூடிய விஷயந்தாங்க. சரிங்க, இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாங்க. முட்டை அடை வைக்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ. நான் வந்து முட்டை அடை வைக்கிறதுக்கு ஆற்று மணலை யூஸ் பண்ணுவோங்க. அதாவது கல் இல்லாத ஆற்று மணலை நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு இதோ எதில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வச்சுக்கலாங்க. இது தப்பு இல்லைங்க. நான் வந்து கோழி முட்டை விட்ட உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. நம்ம கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி அடை படுக்க வைக்கணுங்க. நான் மெயினாக வந்து நைட் நேரம் தான் படுக்க வைப்பேன். அப்போ தான் அது வந்து கூச்சத்தன்மை இல்லாமல் எந்திரிச்சு ஓடாமல் இருக்கும். அது போக எதையாவது வச்சு லைட்டாக மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சா தான் வந்து அது 1 நாள் 2 நாளைக்கு செட் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் மூடி தேவையில்லைங்க. கோழி அதாவது என்ன சொல்லுவாங்க, முட்டை விட்ட கோழி கொஞ்சம் கூச்சத்தன்மையாகவும் அடைத்தன்மை கம்மியாகவும் இருக்குங்க. 2வது கோழி 3வது கோழி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடைத்தன்மை உள்ளது என்னென்னா, ஒவ்வொரு கோழியும் முட்டையிட்டு அப்புறம் வந்து உடனே சேவலோடு சேர்ந்து போயிருங்க. ஒவ்வொரு கோழி நம்ம முட்டையிட்ட இடத்தையே சுற்றி வருங்க. அதுதான் அடைத்தன்மை உள்ள கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கோழியில் அடை வைக்கும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. நல்ல நம்ம போனாலும் கொத்துங்க, அந்த மாதிரி இருக்குங்க. முட்டையும் வெளியே இல்லாத அளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைப்பில் உள்ளது தான் அடைத்தன்மை உள்ள கோழிங்க. கோழி அடை வைக்கும்போது இது மெயினாக கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. எடுத்து பிடிச்சி நம்ம விட்டு நம்ம அடைக்கு படுக்க வச்சோன்னா நம்ம வந்து இந்த கோழியை விட்டுட்டு அடுத்த கோழியை படுக்க வச்சுக்கலாங்க. இந்த கோழி முட்டை விட்டுச்சு இந்த கோழி தான் படுக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எந்த கோழி முட்டையை வேணாலும் எதுக்கு வேணாலும் வைக்கலாம். அதுவும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குங்க. சரிங்க, கோழி முட்டையெல்லாம் அடை வச்சுருங்க, பொறுக்கிது அதை என்ன செய்வீங்கன்னு கேட்டால், அடுத்த நம்ம ப்ளூடிங் செட்டப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தடும் யூஸ் பண்ணணுங்க. ஓரளவுக்கு எனக்கு வந்து 1 2 தான் ஃபெயில் ஆகும், மற்ற எல்லாமே பொறிச்சிருங்க. இந்த வீடியோ வந்து போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ போட்டிருக்கேங்க. ப்ளூடிங் செட்டப் எப்படி போடுறது, எப்படி அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க, நான் ப்ளூடிங் செட்டப்பில் எத்தனை நாள் போடுவேன்னா, ப்ளூடிங் செட்டப்பில் வந்து 20 நாளைக்கு மேலே போட்டுக்கிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து நிறைய குஞ்சு கொஞ்சம் ஒரு 30 40 குஞ்சு இருந்ததுங்க. கொஞ்சம் எனக்கு வந்து அது கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாகவும் இருந்துச்சு. அது போக இன்னொரு கூண்டு செட்டப் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த செட்டப்பில் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் அடைச்சி அந்த செட்டப்பில் கொண்டு போய் விட்டுருக்கோங்க. இதில் என்ன இதுனா, பேப்பர் ஒரு பக்கம் மிச்சமாகுங்கிறத தவிர்த்து இதோட எச்சங்கள் வந்து உடனடியாகவே கீழே விழுந்துருதுங்க. அதனால் அது எச்சத்தில் வாய் வச்சு சாப்பிட்றது குறைஞ்சிருது. நோய் வர்றதுக்குள்ள தன்மை வந்து இதில் வந்து ரொம்ப, அதாவது 100ல் வந்து 90% இதில் கம்மிங்க. அதில் வந்து 100ல் 80% வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் பேப்பர் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எச்சத்தை கண்டிப்பாக அதை சாப்பிட செய்யும். அதில் ஒரு கோழி குஞ்சு 2 கோழி குஞ்சு சில நேரம் இழப்பிட்டு வரதாங்க செய்யும். நான் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இந்த ஒரு 5 குஞ்சு மட்டும் இருக்குதுங்க. இது நாளைக்கு அதோட செட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுங்க, அதை பெண்டிங் வச்சுட்டு வச்சுருக்கேன். எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதில் தீவனம் தண்ணி எல்லாமே அதில் ரேக் சிஸ்டத்தில் இருக்குது. இருந்தாலும் தனியாகவும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ரொம்ப நன்றிங்க. வீடியோ ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.